சென்னை ஆர்கே மருந்து நிறுவனத்தில் 350 தாய்ப்பால் பாட்டில்கள் 900 தாய்ப்பால் மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அதனை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இங்கே என்னென்ன மாதிரியான சோதனைகள் செய்யப்படுது, தாய்ப்பால் எவ்வளவு பறிமுதல் செய்யப்படுது? இன்றைக்கி பார்த்தோம்னா இந்த அரும்பாக்கத்தில் திடீர்னு ஒரு சோதனை வந்தோம். எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையா நாங்கள் கேதர் பண்ணோம். முதலே நாங்கள் சொல்லியிருந்தோம் சென்னை முழுக்க இது மாதிரி எங்கெங்கெல்லாம் இந்த தாய்ப்பால் விற்பனை செய்கிறாங்க அப்படின்றதுக்காக. அதில் இது ஒரு கம்பெனியை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த ஐடென்டிஃபை பண்ணதில் பார்த்தோம்னா இன்றைக்கி தாய்ப்பால் பார்த்தோம்னா இங்கே 3 வகையாக வச்சுருக்காங்க. 3 வகையான ரேட்டுக்கே வச்சுட்ருக்காங்க. ஒன்று மில்க் ஃபார்ம்லேயே இருக்குது டைரெக்டாக பாட்டிலில், இன்னொன்று சேசட் ஃபார்மில் பவுடர் ஃபார்ம்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 350-400 பாட்டில்ஸ் பக்கமாகவே இங்கே இருந்தது. அதை நம்ம எல்லாமே கைப்பற்றியிருக்கோம். சேசட் ஒரு 800-900 பக்கமாக இருக்கும். சேசட்ஸ் மட்டும் நான் கரெக்டாக சொல்கிறேன். அந்த சேசட்ஸ் எல்லாமே இப்போ நான் நம்ம உணவு பாதுகாப்பு லெபார்ட்டரிக்கு நம்ம அனுப்புகிறோம். அந்த டெஸ்ட் வரணும். அந்த டெஸ்ட்டில் பார்த்தோம்னா இவங்க 1 இயர் லைஃப் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரிசர்வேட்டிவ் எதாவது ஆட் பண்ணியிருக்காங்களா, இப்போ எங்களோட லைசன்ஸும் இல்லை, எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இதில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த லேப் ரிசல்ட் வந்த உடனே நாங்கள் அர்ஜென்ட்டாகவே நாங்கள் கமிஷனருக்கு ஸ்பெஷல் ரிக்வஸ்ட்டாக வச்சுருக்கிறோம். அது பிரகாரம் அவங்க லேபில் சீக்கிரமாக பண்ணி கொடுப்பாங்க. வந்த உடனே இவங்க மேலே நடவடிக்கை. இப்போ தாய்ப்பால் எங்கேருந்து வாங்கியிருக்காங்க, எந்த மாநிலத்திலேருந்து வந்து இங்கேருந்து தான் வாங்கினாங்களா இல்லை வெளியிலேருந்து வந்திருக்கா, எங்கெங்கெல்லாம் விற்பனை செஞ்சுருக்காங்கன்னு ஏதாவது தகவல் இருக்குது? இது மெயினாக பார்த்தோம்னா எல்லாமே கர்நாடகாவிலேருந்து வந்திருக்குது. கர்நாடகா ஒரு பிரபலமான ஒரு நிறுவனத்திலிருந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அந்த நிறுவனம் அங்கே இப்போ தாய்ப்பால் அவங்க சேகரித்து அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது FSSAI நாம்ஸ் பிரகாரம் இருக்கா என்னன்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுகிறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இந்த பறிமுதல் எல்லாமே நாங்கள் இப்போ பண்ணுறோம். எந்த விதமான இது கொடுக்கக்கூடாது. இப்போ இதே தாய்ப்பால் ஒரு நமக்கு எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் மெடிக்கல் காலேஜஸில் இருக்குது. நிறைய இன்ஸ்டிடியூஷன்லையும் வச்சுருக்கோம். அதெல்லாம் எப்படின்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனோட எப்படி தாய்ப்பால் அவங்க தாய்கிட்ட இருந்து சேரிக்கணும், அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது டாக்டரோட இதோட வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு நிறுவனத்தில் ஏதோ ஒரு பாக்கெட்டில் போட்டு சம்திங் இன்னொன்று வித்துட்டு இருக்காங்க. அது கரெக்டாக இருக்குமான்றது எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. இப்போ ஏன்னா கவர்மெண்ட்டில் இப்போ கொடுக்குறாங்க, ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் வேணும்னா டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷனில் இன்ஃபெக்ட் வேணும். இப்போ NICUவில் குழந்தைங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு வேணும்னா டாக்டர் கொடுத்தா தான் அந்த பேங்க்லேருந்து கொடுப்பாங்க. அது பார்த்தோம்னா ஒரு பைசா கூட கொடுக்கல் வாங்கல் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா 1200 1300 ஒரு பாட்டில் விற்கிறாங்க. அப்படின்றப்போ இது கமர்ஷியலாக ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இதில் ப்ராப்பராக நம்ம செக் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட் 1 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வருஷம் வரைக்கும் ஒரு தாய்ப்பாலை வச்சிருக்க முடியுமா? அது சாத்தியமா சார்? அதுதான் நான் சொல்ல, ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி நம்ம வைக்கலாம். அதுதான் நம்ம அந்த சந்தேகங்களை போக்குறதுக்கு தான் நம்ம லேபுக்கு நம்ம அனுப்பணும். வெதர் இட் இஸ் பாசிபிள், இல்லை வேறு ஏதாவது இவங்க மிஸ்லீடிங் பண்ணுறாங்களா, வேறு ஏதாவது நிறைய கேள்விகள், நமக்கு கேள்விக்குறிகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த ரிப்போர்ட் நமக்கு நிறைய பதில்கள் சொல்லும். சென்னையில் தாய்ப்பால்கள் விற்கப்படக்கூடிய விவகாரம் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அம்பத்தூரில் இது தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது மேலும் ஒரு இடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த தாய்ப்பாலை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ் நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்போது பார்த்தோம்.